விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. மிரட்டலுக்கும் பயத்துக்கும் அஞ்சுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நான் தூக்கு மேடை ஏறுவேன், தூக்கிலே தொங்குவேன் என்று சொன்னால் நீ மானஸ்தன், ரோஷமுள்ளவர். இங்கு காற்றும் வருகிறது, மழையும் வருகிறது, பன்னீர் தான் வரவில்லை. மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி என்னை பற்றி அவதூறுகளை அள்ளி வீசியிருக்கிறார். எழுத்தாலும் பேச்சாலும் வளர்ந்த இந்த இயக்கத்தை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் கூலிக்கு பேசுகிற பேச்சாளர் என்று சொல்கிறார். இந்த எழுத்தும் பேச்சும் இல்லை என்று சொன்னால் பசைவாளியை தூக்கி கொண்டு தெரு தெருவாக சினிமா போஸ்டர் ஒட்டிய ராஜேந்திர பாலாஜியை சினிமா துறைக்கே அமைச்சராகி இருக்க முடியாது. அதற்கு முழுமுதல் காரணம் பேரறிஞர் அண்ணாவின் எழுத்தும் பேச்சும், அதனை தொடர்ந்து வந்த எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோருடைய எழுத்தும் பேச்சும் வசீகரம் தான் என்பதை அறியாதவராக இருக்கிறார். ஆக இதுபோன்ற அரசியல் பச்சோந்திகளுக்கும் இதுபோன்ற நில புரோக்கர்களுக்கும் இந்த கடந்த கால வரலாறு தெரியாமல் போனது வியப்பில்லை. ராஜேந்திர பாலாஜி இந்நாள் அமைச்சர், நாள் முன்னாள் அமைச்சர். இருவரும் ஒரே கட்சிக்காகத்தான், அதிமுகவாகத்தான் பாடுபடுகிறோம். இருவரும் ஒரே மாவட்டத்தில் தான் வெற்றி பெற்று அமைச்சராக ஆனோம். ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கலப்பட பால் பற்றி ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அந்த விவாதத்தில் பேசுகிற போது நான் கலப்பட பாலை நிரூபிப்பேன், இல்லையேல் ராஜினாமா செய்வேன், அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் நான் தூக்குமேடையே ஏறுவேன் என்று சொன்னார். உடனே அங்கு இருக்கிறவர்கள் கேட்டார்கள், நிருபர்கள், நீங்கள் கமிஷன் வரவில்லையா உங்களுக்கு என்று கேட்டபோது, கமிஷன் வாங்குகிற அளவுக்கு ஆண்டவனும் அம்மாவும் என்னை அப்படி வைத்திருக்கவில்லை, அப்படி நான் வாங்கியிருந்தால் மலம் சாப்பிடுவதற்கு சமம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட வீர ஆவேசத்தோடு பேசிய அமைச்சர் பெருமக்களை பற்றி நான் கருத்துக்களை சொல்லி வருகிற போது, இன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் உயர்நீதிமன்றத்திலே ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் கடந்த 5 வருடத்தில் கலப்பட பால் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பால் முகவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழக அரசே கலப்பட பால் இல்லை என்று சொன்னதற்கு பிறகு ஏன் அமைச்சர் மக்களிடத்திலே ஒரு பீதியை ஏற்படுத்துகிறார்? அவர் தூக்குள் தொங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ராஜினாமாவது செய்வாரா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று இன்னொரு கேள்வியை என்னிடத்தில் வைத்தபோது, இது குறித்து முதலமைச்சரும் அமைச்சரும் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இதை சற்றும் அரைகுறையாக புரிந்து கொண்டு அவசர கோலத்தில் அள்ளி தெளித்ததைப் போல அவர் என் மீது தரக்குறைவான வார்த்தைகளை பேசிவிட்டார். ஆக கலப்படப்பால் உள்ளதா என்பதை கண்டறிய வேண்டிய தார்மீக பொறுப்பு மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்குத்தான் உள்ளது. நான் தூக்கு மேடை ஏறுவேன், தூக்கிலே தொங்குவேன் என்று சொன்னால் நீ மானஸ்தன், ரோஷமுள்ளவர். தூக்கிலே ஏறி தொங்கிவிட்டால் யார் இந்த கலப்பட பாலை கண்டுபிடிப்பது என்றுதான் மக்கள் கேட்கிறார்கள். அதைத்தான் நானும் சொன்னேன். மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் தேர்தல் களத்தில் நின்றதற்கு பிறகு அத்தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது, இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. அதன் வாயிலாக திகார் சிறைக்கு சென்றதற்கு பிறகு வீடு திரும்பியதை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்கள். அதை அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டு 60 நாள் ஒதுங்கியிருக்கிறேன், இரு அணிகளும் இணைய வேண்டும், அந்த இணைவுக்கு நான் எந்த விதமாக குந்தகமும் இருக்க விரும்பவில்லை என்று சொன்னார். இப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை ஒதுக்கி வைப்பது என்பது ஒரு நல்ல பண்பாக இருக்க முடியாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 அணியாகிவிட்டது, 4 அணியாகிவிட்டது, 5 அணியாகிவிட்டது என்றெல்லாம் ஆளாளுக்கு பேசி கொண்டு வருகிறார்கள். எந்த அணியும் இங்கு உருவாகவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக இருக்கிறது. அதில் ஒரு சின்ன சிதறலாக முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இதை இணைய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். எங்கள் வாசல் திறந்திருக்கிறது. இங்கு காற்றும் வருகிறது, மழையும் வருகிறது, பன்னீர் தான் வரவில்லை. ஆகவே எங்கள் வாசலுக்கு எல்லோரும் வாருங்கள் என்று கேட்டுத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆட்சியினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தை சிறப்போடு சுமையோடு நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் கட்சி என்று வந்துவிட்டால் இன்ஜின் இல்லாத பெட்டிகளாக ஓடிக்கொண்டிருப்பதாக எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஆகவே அது காட்டாற்று வெள்ளத்தை போல கரைபுரண்டு ஓடுவதை தடுத்து ஆட்கொண்டு ஒரு நல்ல முறையிலே திசை திருப்பி விவசாயம் செய்வதைப் போல கட்சி பணிக்கு என்று நேரத்தை ஒதுக்கி கட்சியை நல்ல முறையில் வழிநடத்துவதற்குரிய ஆக்கப்படிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த கருத்தையும் நாங்கள் முன்வைக்கிறோம். பாஜகவினுடைய வேட்பாளர், குடியரசுத் தலைவர் வேட்பாளர்
திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒட்டுமொத்த ஆதரவு அவருக்கு வழங்கியிருக்கிறது. இது பாஜகவினுடைய மிரட்டலுக்கு பணிந்துதான் இந்த ஆதரவு என்று பல்வேறு சலசலப்புகள் எழுந்திருக்கிறது. மிரட்டலுக்கும் பயத்துக்கும் அஞ்சுகிற இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரும் கூட. அவர் ஆளுங்கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசை பார்த்து இதன் நாட்கள் எண்ணப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். ஒருவேளை வைர விழா கண்ட திரு கருணாநிதி அவர்களுடைய இறுதி நாட்கள் எண்ணப்படுகிறதோ என்பதை வைத்துத்தான் அவர் அப்படி சொல்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது. சுண்டலி சிலம்பம் பிடித்து யானையை ஜெயிக்க முடியாது என்று கிராமத்திலே பழமொழி சொல்வார்கள். வேரூன்றுவதற்கு காலூன்றுவதற்கு இடமில்லாத பாஜக இங்கு வளர்ந்து ஆலமரமாக நின்று 6 முறை ஆட்சி படத்திலே ஏறி நிற்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து பரிகசிப்பது அவர்களை பார்த்தே பரிகசித்துக் கொள்வதைப் போலத்தான் இருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களத்தில் நுழைவதற்காக வெள்ளோட்டம் பார்த்து கொண்டிருக்கிறார். ரசிகர்களை சந்தித்து கொண்டு வருகிறார். இது அரசியல் களத்திற்கு நுழைவதற்கான வெள்ளோட்டமா அல்லது காலா படத்தை ஓட்டுவதற்கான வெள்ளோட்டமா என்று 1000 சந்தேகங்கள் எழுந்திருக்கிறோம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.